ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி. இது நான் ஆப்பத்துக்காக ஊற வச்சு எடுத்துருக்குறேன். நல்லா சாஃப்டாக வரணுங்க. இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். கழுவிட்டு பாத்திரத்தில் சேர்த்திட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கொதிச்சாதான் அது நல்லா ஊறி சாஃப்டாகும். தான் நல்லா கிரைண்டரில் அரைக்க முடியும். அதுக்கப்புறம் இதுமாதிரி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி பூரா இழுத்து இந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறிடுச்சுன்னா போதும். நல்லா அரைஞ்சிரும் கிரைண்டரில். நீங்கள் அரிசி கூட போட்டு அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக வெள்ளை உளுந்து மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு சுட்டாக வராது. கருப்பு உளுந்தெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். எப்போவுமே வெள்ளை உளுந்து தான் ஆப்பத்துக்கு சரியாகும். சரிங்களா? நீங்கள் நைலான் ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க. குட்டி குட்டியாக இருக்கும். அதுதான் இது மாதிரி முத்தாக நல்லா அழகாக இருக்கும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு காட்டின இமேஜில் இது இந்த கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருந்திருக்கும். இதை நான் அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சு இதுமாரி கூடு மாதிரி காய்ச்சிக்கணும். ஜெல்லு மாதிரி. இது எதுக்குன்னா இதுவும் ஆப்பத்துக்கு சாஃப்டாக இருக்குதான். இது நம்ம மாவில் ஆட் பண்ணி சுட்டுக்கலாம். சரிங்களா? வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் சூட்டாகிற மாதிரி சட்னி. பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் சிரைய வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சட்னியை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தாளிப்பு சேர்த்தியாச்சு. கூழ் காய்ச்சின தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மாவெல்லாம் ஃபுல்லாக கிரைண்டர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா கிரைண்டரில் மாவு. அதெல்லாம் நம்ம 2-3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். அந்த தண்ணி நல்லா தண்ணி மாதிரி இருக்கும். நான் கூழ் காய்ச்சி எடுத்து எப்போ ஆப்பத்துக்கு சூடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கூழ் காய்ச்சி சுடுறதும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதே சமயம் ஜவ்வரிசி சேர்த்தாலும் நல்லா சாஃப்டாக வரும். சாஃப்ட்னஸ்க்காக தான் நான் அந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறேன். கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்சி சுடுவாங்க. இந்த மாதிரி ஆப்பமெல்லாம் அவங்க உளுந்தே போடாமல் நிறைய தேங்காய் சேர்த்து தான் ஆப்பத்தை காட்டுவாங்க. நல்லா சாஃப்டாக வரணும்னு. ஆனால் நான் உளுந்து சேர்த்திருக்கிறேன். ஜவ்வரிசி இந்த கூழ் காய்ச்சதுனால நல்லா சாஃப்டாக வரும். நான் உங்களுக்கு சுடுறத வீடியோவில் காட்டுறேன். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கொஞ்சம் லிக்விடாக கலக்கிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்போவுமே கொரியாண்டரும் தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி தான் எப்போவுமே சாப்பிடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொரியாண்டர் நிறையா போடும்போது சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கலரும் சரி, டெக்ஸ்சரும் சரி நல்லாயிருக்கும். இட்லிக்கும் நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்து ஆட்டி பாருங்கள். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். ஆப்பமும் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூழும் காய்ச்சி காலையில் ஊற்றிக்கோங்க மாவில். நல்லா பொங்கி வந்துடும் இல்லைங்களா. சாயங்காலம் ஆட்டி வச்சது. அதுக்கப்புறம் நல்லா சூடாகினதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா மாவில் சேர்த்து நல்லா தோசை மாவு மாதிரி கலக்கி சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்கு சட்னிக்கெல்லாம் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.